Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து day 13 in Austin. இவனை நாங்கள் வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கோம். நான் உங்களுக்கு மார்னிங் காமிக்கிறேன்னு சொன்னல, அந்த ஐஸ் ஏஜில் வர மாதிரி இருக்க காமி வீடு. நேற்று நைட் அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அதை எனக்கு கிட்டேயாக காமிக்கிறேன். அங்கங்கே இருக்குது ஃபுல்லாக. அம்மா லூனா மாதிரி இவனும் குச்சி பைத்தியமாக இருக்கான். வா ஹிப்போ கதையை சொல்லு. அதான்டி முன்னாடி எப்பயோ 1960s அந்த மாதிரி டைமில் சர்க்கஸ்லாம் பண்ணுவாங்கல்ல. அப்போ பண்ணும்போது இங்கே வந்து ட்ரெயின் போகும்ல, அந்த ட்ரெயினில் வந்து நிறைய அனிமல்ஸ்லாம் கூட்டின்னு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ வரும்போது இங்கே நடுவில் ஒரு இடத்துல ட்ரெயின் நின்னப்போ அதுலேருந்து ஒரு ஹிப்போ மட்டும் எஸ்கேப் ஆயிடுச்சு. எஸ்கேப் ஆகி ஃபுல்லாக அந்த ஹட்டோக்குள்ளேயே வந்து சுற்றிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து எல்லா நெய்பர்ஸும் இங்கே இருந்தவங்க எல்லாம் வந்து அதுக்கிட்ட கொஞ்சம் அதுக்கு சாப்பாடு வைக்கிறது அது இதுன்னு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் ஒரு 3 or 4 days என்னமோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து அதை கண்டுபிடிச்சி கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அதனால வந்து எல்லாரும் அது ஞாபகமாக இந்த மாதிரி வச்சுன்னு இருக்காங்க வெளியில். எல்லார் வீட்லேயும் இதை வச்சுருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி அண்ட் மஷ்ரூம் டிக்கா மசாலா. வரும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 5:30 ஆகிடும்னு நினைக்கிறேன். செம்ம கூட்டம் தாண்டி அது. அந்த டைமும் ஆஃபீஸ் டைம் தான் நான் கூட்டுவாங்க. இப்போ தான் ஆரம்பிக்குது. சரி பரவாயில்ல விடு, வந்துடலாம். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே 2 பேர் ஃபோன் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். யூஸ் பண்ணோம். மிந்த்ராவில் வந்து கொஞ்சம் ஆர்டர் பண்ணுறதுக்காக அவள் தனியாக ஃபோனில் பார்த்துட்டு இருந்தா, நான் தனியாக பார்த்துட்டு இருந்தேன். அதுவே வந்து ஒரு 2 hours மேலே பண்ணோம்ல. ஆமாம், லஞ்சுக்கு ரசம் அண்ட் சிப்ஸ் வச்சு சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறமும் திருப்பி உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணோம். அப்போது லைட்டாக போரிங்காக இருந்துச்சு. சரி ஓகே டார்கெட் போகலாம். ஏன்னா நேற்றே நாங்கள் ஃபுல்லாக ஒழுங்காக பார்க்கல, டைம் ஆயிடுச்சுன்னு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆஸ்திக்கு வந்து சாப்பாடு போடணும்னு வந்தோம். ஆமாம், அவனுக்கு போடாமலே போயிட்டோமா. ஸோ அவனுக்கு லஞ்ச் டைம் வந்ததுனால டக்குன்னு கிளம்பி வந்தாச்சு. ஸோ இப்போது டார்கெட் தான் போயிட்டுருக்கோம். திருப்பியும் டார்கெட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹெச்இபியும் போகணும். ஹெச்இபி ப்ளஸ் தான் நாங்கள் எப்பவுமே போவோம், அதான் வீட்டு பக்கத்தில் இருக்குது. இப்போது போகிற வழியிலே வந்து இந்த ஒரு 20 minutes ஆகுமாடி எதுக்கு நம்ம டார்கெட் போக அவ்வளோ ஆகுமா எல்லாம் ஒரு 20 minutes. பட் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஹெச்இபி இருக்குது. அங்கே தான் போயிட்டு கொஞ்சம் நைட் டாக்கோஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக அந்த கொஞ்சம் எது என்ன வாங்கணும், கேப்சிகம் வாங்கணும். மறந்து போயிடுறேன். கேப்சிகம் வாங்குறதுக்காக ஹெச்இபி பண்ணோம். மேபி வேறு எதாவது வேணும்னா வாங்கிப்போம். ஹாலோவின் சைடில் மோஸ்ட்டாக எல்லாமே காலியாக இருக்குது. ஹலோ விச் காஸ்டியூம் இந்த டைம் கேட்டா விச்சான்னு ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கேன். இங்கெல்லாம் வச்சுருக்காங்க, பார்க்கலாம். டார்கெட்டில் ஷாப்பிங் முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு தான் போகிறோம். பயங்கரமாக பசிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாளைக்கு வந்து நாங்கள் காஸ்கோ போகலான்னு பிளான் போட்டிருக்கோம். ஸோ வீக்கெண்டை வந்து வீட்டில் இருப்போம், வீக் டேஸ்லாம் சுற்றுவோம். திருப்பி தேசி பிரதர்ஸ் தான் போகிறோம். ஆக்சுவலி நேற்றே வந்து வாங்கலான்னு சொன்னால் நேற்று வாங்கலை, போதும் அப்போதைக்கு வெட்டாச்சு. பட் இப்போ வந்து வேறு ஏதாவது ஒரு 2-3 வெஜிடபிள்ஸ் வாங்க போகிறோம். கடையில் வேலை செய்கிறவங்க மாதிரி கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கேன் எல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு. இங்கே பான் விற்கிறாங்க. அதோட நிலைமையே கொஞ்சம் எப்படி இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் நாங்கள் பானிபூரி சாப்பிட்லான்னு இருந்தோம், ஆனால் அந்த பிளாஸ்டிக் பூரி தான் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இவன் வந்து எக் போண்டா இங்கே நல்லாயிருக்கும்னு சொன்னான். ஸோ அதை தான் வந்து வாங்கியிருக்கோம். எக் போண்டா அண்ட் ஆலு சமோசா. இது அந்த தேசி பிரதர்ஸ் ஒட்டியே இருக்குது, அந்த ஸ்டோர் தான் இது. மிளகா பஜ்ஜி, அதில் என்ன பீனட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க, கேரட் பீனட்ஸ்லாம். வடா, போண்டா, சமோசா, சம்திங் அது ஏதோ மஞ்சூரியன்லாம் வச்சுருக்காங்க. தேசி சௌராஸ்தா இந்தியன் ஸ்டோர் போகிறோன்னு போய் பக்கத்தில் போய் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போன உடனே பேக்யார்ட் போய் உட்காந்து சாப்பிடணும், ஏன்னா பயங்கரமாக பசிக்குது. அண்ட்
ஆஸ்திக்குமே வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் வேணும். அவனுக்கு கண்டிப்பாக சுச்சு வரும் இந்த டைம், அவனுக்கு வாக்கிங் போகிற டைம். ஸோ அவனையும் கொஞ்சம் நேரம் பேக் யார்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அவனை லாங் வாக்கிங் கூப்பிட்டுட்டு போகணும், அந்த பார்க் போகல. இந்த பொண்ணு திருப்பி வந்து டேபிளில் உட்காந்துட்டா. இது வந்து எக் போண்டாவா? எக் போண்டா, தேங்காய் சட்னியா? பீனட் சட்னி. ஈட் பண்ண எப்படி இருக்கு சொல்லு. அவள் ஈட் பண்ணுறது எப்படி வால் வேற ஆட்டினே பார்க்குறான். கிடைக்காது உனக்கு. எப்படி இருக்கு? நல்லாக்கா? சட்னி ஓப்பன் பண்ணல. சமோசா இது ப்ரூஃப். முட்டை அது மசாலாவோடு இருக்கு. கொடுக்குற சாப்பிட்றான். மசாலா இல்லை இருக்கு, நான் பார்த்தேன் நீ கொடுக்குறப்ப. அங்கே பாரு. லெட்ஸ் ஈட் எக் போண்டா. எந்த ஊரில் பீனட் சட்னி தராங்க போண்டாக்கு? இவங்க பீனட் சட்னி தான் தருவாங்க. இங்கயா? நல்லாக்கு. இதுக்குள்ளேயே அவங்க குட்டி குட்டியாக பீனட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, பாயில்டு பீனட்ஸ். நோ நோம்மா, நோ நோ ஆஸ்டின், நோ. இது வந்து ஜிஞ்சர் சட்னின்னு நினைக்கிறேன். இது எதுவும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஜிஞ்சர் அண்ட் தெரியல, ஸ்வீட்டாகவும் இருக்குது. ஜிஞ்சர் டேஸ்ட்டும் வந்து என்ன சட்னினே தெரியல. நவ் லெட்ஸ் ஈட் சமோசா. பாதியாக பிச்சு வச்சுருக்கேன். இந்த சமோசாவை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னேன் இந்த சட்னியோட. இது எப்படிமா அந்த இஞ்சி புளி இருக்குமே கொஞ்சம், அந்த டேஸ்ட். இந்த கேரளா டிஷ்ல இஞ்சி புளின்னு ஒன்று இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் வருது. நீ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்போ நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்பீடாக அவனை பார்க்குக்கு வந்து வாக்கிங் கூப்பிட்டு போனோம். அவனுக்கு டைம் ஆயிடுச்சு, சன்செட் வேறு ஆயிடுச்சு ஃபுல்லாக. ஃப்ராக் தாண்டா போகுது, வாடா. நீ ஒரு டைம் ஃப்ராக் எடுத்து வாக்கிங் போகும்போது வாயில் போட்டுக்கிட்ட தானே, அது அக்கா கையை விட்டு எடுத்து விட்டாக்கா. வராண்டி, வா இங்கே வா, அதையே பார்க்காதவா, வாஸ்தி. அவள் பேர் ஃப்ராக் துரத்திட்டு போகிறா. டார்கெட்லேருந்து இந்த 1 ஷார்ட்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து என்ன மெட்டீரியல் தெரியல, பட் இன்னும் 1 சவுண்ட் கேட்குது. பட் கலரும் நல்லா இருந்துச்சு, ஸோ வாங்கினேன். அண்ட் தென் இந்த 2 பேக் லிப் பாம் வாங்கினேன். இது ட்ரை பண்ணி பார்ப்போம். லிப் பாம் ஆல்மோஸ்ட் காலியாக போகுது, ஸோ வாங்க. இல்லை இது டிண்டட் இல்லை. ஸ்மெல் நல்லாயிருக்கு, உள்ள ஒயிட்டாக தான் இருக்குது. பொமோகிரானட் இதுவுமே ஒயிட் கலரில் தான் இருக்கு. உள்ள பின்னாடி ஆஸ்தி வந்து கோழி டாய் வச்சு விளையாடிட்டு இருக்கா. இப்போ நான் போய் ஹேர் வாஷ் தான் பண்ண போகிறோம். ஃபைனலி ரெகுலர் ஆயில் போட்டு கேப்சிகம், சால்ட். இப்போ சால்ட்டு போட்டேன், அப்புறம் அவ்வளோதான். இல்லை என்னெல்லாம் போட்டிருக்க? அவகாடோ, சால்ட், பெப்பர். அவகாடோ, சால்ட், பெப்பர், லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஸ்க்வீஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கா. ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நைட்டுக்கு வந்து நாங்கள் சொன்ன மாதிரியே டாக்கோ தான் பண்ணிகிட்ருக்கோம். அவள் தான் பண்ணுறா. பட் இப்போ டைம் வந்து லேட் ஆயிடுச்சு. ஆனாலும் எங்களுக்கு டின்னர் வேணும்ல. நாங்கள் ஈவினிங் சாப்பிட்டதே ரொம்ப ஃபுல்லாக இருக்கா, வேறுனாலும் நைட்டு வந்து சாப்பிடாம தூங்க முடியாதுன்றதுக்காக கஷ்டப்பட்டு செஞ்சிட்ருக்கோம். பிளாக் பீன்ஸ். இது ஒன்றும் ப்ராப்பரான டாக்கோ செய்யலை, நாங்களே இஷ்டத்துக்கு போட்டு செய்கிறோம். கார்லிக் பவுடர் கொஞ்சமாக போடுறா. ஃபைட்டா ஸ்பைஸ், மெக்சிகன் ஸ்ட்ரீட் கார்ன், அதோட சீசனிங் கொஞ்சம் போடும். ஓகே. கொஞ்சம் paprika. ஓகே. அப்புறம் சிப்போட்லே சில்லி பெப்பர். ஓகே. கொஞ்சம் போதும், காரமாக இருக்கும். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணோமா? எவ்வளோ நேரம்? சும்மா 5 minutes பண்ணிவிட்டு கொத்தமல்லி போடணும். டார்ட்டியாக தான் வந்து போட்டுட்ருக்கோம். போதும். ஐயோ இதை கொஞ்சம் பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் இந்த அவகாடோ ஃபில்லிங் வந்து பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் டாக்கோ, ஓகேவா?
இது வந்து ப்ராப்பர் டாக்கோலாம் கிடையாது. குவிக்காக செஞ்சு முடிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் டாக்கோ மாதிரி. ஆமாம். செஞ்ச ஃபில்லிங் பிளாக் பீன் அந்த ஃபில்லிங் எடுத்து அதுக்கப்புறமா உள்ளே போட்டு that's it. க்ளோஸ் பண்ணி let's taste it. taco ready. நல்லா இருக்குடி. அதுதான் சொன்னேன். அவன் சிரிச்சுன்னு இருந்தான். இந்த பொண்ணு குக்கே பண்ண தெரியலன்னு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறான். ஆனால் நல்லா இருக்கு. ஈஸியாக குயிக்காக பண்ணி முடிச்சிடுறான். ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டான். கேவலமாக குக் பண்ணுவேன்னு சொல்லிப்பான். இதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஆஸ்ட்ரியை வந்து வாக்கிங் கூப்பிட்டு போகணும். ஸோ இன்றைக்கி நாங்கள் நல்லா பண்ணோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.